வணக்க நண்பர்களே, இன்னைக்கு என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை. அதனால நம்மள பாட்டி வீட்டில் வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் சில பல வேலைகள்லாம் பண்ண வச்சுட்டாங்க நம்மளைய. இதோ இங்கே ஒருத்தர் தக்காளி திருடிங்கிறான் பார்த்தீங்களா, இவன் தான் என் குடும்பத்தோட குட்டி தக்காளி. பெரிய தக்காளி எங்கன்னு கேட்காதீங்க, உனக்கு இதே தான் வேலை. கிச்சனுக்கு வந்தாலே ஏதாவது எடுத்து வாயில போட்டு தின்னுட்டே தான் இருப்பான். இவர் தான் குட்டி தக்காளியோட அண்ணன். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். திருவாதிரைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன பெண்கள் அவங்களோட ஹஸ்பண்டை நினைச்சு அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி காலையிலிருந்து விரதம் இருந்து ராத்திரி சாமிக்கு படையல் போட்டு அந்த படையலில் வந்து களி 23 காய்கறிகள் போட்ட ஒரு புளிக்குழம்பு இதெல்லாம் வச்சு படையல் போட்டு பண்ணுறது தான் திருவாதிரை. அதாவது இதில் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பாட்டி இதை 55 வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் இதை பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. சப்போஸ் இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், எவ்வளோ பேர் இந்த பூஜையை பண்ணுறீங்கிறத பார்க்கலாம். அப்புறம் என்ன, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, பூஜைக்கு ரெடி பண்ண வேண்டியதான். பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் பெரியவங்க வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்களாம். நம்ம தாத்தா கையால் உருண்டை சாரெல்லாம் சாப்பிட்டு பசங்களுக்குலாம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டி விட்டாங்க. அப்புறம் கயிறு கட்டிட்டு அண்ணனும் சாப்பிட போயிட்டேன். நண்பர்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.